சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் விண்ணரசு இத்தகையோருக்கே உரியது. தூய மத்தேயு நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இன்றைய புனிதர். இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாயாம் திரு அவையானது புனிதரான ஆண்ட்ரோ பெசட்சி விழாவை கொண்டாடுகிறது. கனடா நாட்டில் மன்றே அருகில் உள்ள குவேபெக் என்னுமிடத்தில் 1845ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 9 அன்று பிறந்தவர் ஆல்ஃபிரட் பெசட்டி. 12 பிள்ளைகளுள் 8வதாக பிறந்த இவர் தமது 12வது வயதில் பெற்றோரை இழந்து அனாதையானார். தத்து பிள்ளையாக சென்ற இவர் அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் வாழ்ந்தபோது சிறு வயதில் கடுமையான வேலைகளை செய்து வயிறு வளர்த்தார். தீராத வயிற்று வலியால் துடித்த ஆல்ஃபிரட் எந்த ஒரு வேலையிலும் நிலைத்து நிற்க முடியாமல் பல்வேறு வேலைகளில் தம்மை ஈடுபடுத்திக் கொண்டார். தமது 25வது வயதில் கனடாவிற்கு திரும்பி வந்தார். குருமடத்தில் சேர ஆவல் கொண்ட ஆல்ஃபிரட் அருட்பணியாளர் ஒருவர் கொடுத்த சிபாரிசு கடிதத்துடன் திருச்சிலுவை சகோதரர்களின் சபை கதவை தட்டினார். அக்கடிதத்தில் நான் ஒரு புனிதரை அனுப்புகிறேன் என்று எழுதப்பட்டிருந்தது. அருள் சகோதரர்களால் இதை நம்ப முடியவில்லை. பயிற்சிகள் ஆரம்பமாயின. அன்றிலிருந்து ஆல்ஃபிரட் தம் பெயரை ஆந்திரே என்று மாற்றிக்கொண்டார். திருச்சிலுவை சகோதரர்களின் முக்கிய பணி ஆசிரிய பணி. ஆனால் ஆந்திரே கொஞ்சம் கூட வாசிக்கவோ எழுதவோ தெரியாதவராக இருந்தார். இவர் வாழ்க்கையில் ஏற்பட்ட விரக்தி காரணமாக வந்திருக்கிறாரா அல்லது உண்மையான இறை அழைத்தலுடன் வந்திருக்கிறாரா என பயிற்சியளித்த தந்தையர்கள் ஐயம் கொண்டனர். எனவே இவரை வீட்டிற்கு அனுப்பிவிடும் முடிவையும் எடுத்தனர். உடனே ஆந்திரே பேராயரை நாடினார். புனித வளனார் மீது மிகுந்த பக்தியும் பற்றும் கொண்டிருந்த ஆந்திரே பேராயரின் விருப்பப்படி முதல் வார்த்தைப்பாடு கொடுத்தார். முதல் பணித்தளமாக மன்றேலில் உள்ள நோட்ரே டேம் கல்லூரிக்கு அனுப்பினார்கள். அங்கு வாயிற்காப்பாளராக நியமித்தார்கள். இது 7 முதல் 12 வயது உடையவர்களுக்கான கல்விக்கூடம் ஆகும். இங்கு கதவு திறந்து விடுவது, விருந்தினர்களை வரவேற்பது, யாரை பார்க்க வருகிறார்களோ அவர்களை தேடி கண்டுபிடிப்பது, மாணவர்களை துயில் எழுப்புவது, கடிதம் விநியோகிப்பது போன்ற வேலைகளை செய்தார். புனித வளனார் மீது மிகுந்த பக்தியுடன் திகழ்ந்ததுடன் புனிதரின் சுரூபம் அருகில் இருக்கும் விளக்கில் உள்ள எண்ணெயை பக்தர்களுக்கு கொடுத்து சுகம் பெற செய்தார். மாணவர்களின் சிறப்பு வழிகாட்டியாக இருந்தார். இக்கல்லூரிக்கு அருகில் ஒரு மலை இருந்தது. அதன் உயரத்தில் புனித வளனாருக்கு ஓர் ஆலயம் எழுப்ப ஆசை கொண்டார். பேராயரிடம் அனுமதி வேண்டினார். மறுப்பு தெரிவித்த பேராயர், உன்னால் முடிந்தால் கட்டிக்கொள் என்று விட்டுவிட்டார். இவர் தம்மிடம் இருந்த மிக சொற்ப பணத்தை ஒரு பெட்டியில் போட்டு மலையில் புனித வளனாருக்கு அருகில் வைத்து அதில் புனித வளனாருக்கான நன்கொடை என்று எழுதி வைத்தார். ஆண்டுகள் கடந்தன. மிக குறைவான தொகையே சேர்ந்திருந்தது. அதை வைத்து 15 மற்றும் 18 அடி என்ற அளவில் சிறிய மரத்தால் ஆன கோவில் கட்டினார். 3 ஆண்டுகள் கழித்து மீண்டும் பேராயரிடம் முறையிட்டார். நீதான் கோயில் கட்ட வேண்டும் என்று வளனார் காட்சி எதுவும் கொடுத்தாரா என்று வினவிவிட்டு, கடனாளி ஆகாதபடிக்கு கோவில் கட்டு என்று அனுமதி அளித்தார். ஆந்திரே முதலில் மேற்கூரை அமைத்தார். பிறகு சுற்றுச்சுவர், அதை தொடர்ந்து திருப்பயணிகள் தங்கி ஜெபித்து செல்ல விடுதிகள் கட்டினார். பக்தர்களின் எண்ணிக்கையும் அவர்கள் எழுதும் கடிதமும் அதிகரித்தது. ஒரு மாதத்திற்கு
80,000 கடிதங்கள் கூட வந்தது. இவரை நோக்கி வந்த பலர் மனநலமும் உடல் நலமும் பெற்று சென்றார்கள். புனித வளனார் மீதான பக்தி, ஏழை மற்றும் பாதிக்கப்பட்ட மக்கள் மீதான உள்ளார்ந்த ஈடுபாடு என்பதே இவருடைய ஆன்மீகமாக இருந்தது. யாராவது இவரின் இச்சிறப்பை பற்றி புகழ்ந்தால், நான் அறியாமையில் உள்ளவன், என்னை விட யாராவது அதிக அறியாமையில் இருப்பாரென்றால் கடவுள் இந்நேரம் எனது இடத்தில் அவரை வைத்திருப்பார் என்றார். புதுமைகளை குறித்து சிலாகித்தால் வளனாரே சுகம் தருகிறார். நான் அவரின் சிறிய நாய்க்குட்டி, அவ்வளவுதான் என்று தன்னையே தாழ்த்திக் கொள்வார். தமது 90வது வயதில் முற்றிலும் நிறைவடையாத திருத்தல கோவிலின் மேல் வளனாரின் திருவுருவை நிறுவ ஆசை தெரிவித்தார். மலை மீது ஏற முடியாத நிலையில் புதிதாக நிறுவப்பட்ட சுரூபத்தை காண உடன் பணியாளர்கள் ஆந்திரேவை சுமந்து சென்றார்கள். கடைசி வரை முழுமையடைந்த ஆலயத்தை காணாமலே ஆந்திரே 1937ஆம் ஆண்டு ஜனவரி 6ஆம் தேதி மரணமடைந்தார். திருத்தந்தை 2ஆம் யோவான் பவுல் 1982ஆம் ஆண்டு மே 23இல் அன்று அருளாளராக அறிவித்தார். திருத்தந்தை 16ஆம் ஆசீர்வாதப்பர் 2010ஆம் ஆண்டு அக்டோபர் 17ஆம் தேதி இவரை புனிதர் நிலைக்கு உயர்த்தினார். மதிப்பெண்களின் அடிப்படையில் மாணவர்களை புறக்கணிக்காமல் புத்தெழுச்சியூட்டும் போது புத்துலகம் சாத்தியமே. பணியும் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வந்த நேரத்தில் தம் 92ஆம் வயதில் இந்த உலக வாழ்க்கையிலிருந்து விடை பெற்றார். தாம் கட்டத் தொடங்கிய ஆலயத்தை பார்க்காமல் இறந்து போன இவரது பெயரால் நடந்த புதுமைகள் ஏராளம். எனவே புனிதர் பட்டத்திற்கான ஏற்பாடுகள் தொடங்கியது. 1982ஆம் ஆண்டு புனித 2ஆம் யோவான் பவுல் அருளாளர் பட்டம் வழங்கினார். திருத்தந்தை 6ஆம் பெனடிக்ட் 2010ஆம் ஆண்டு அக்டோபர் 17ஆம் நாள் புனிதராக உயர்த்தினார். புனித ஆண்ட்ரே பெசட்டி தன்னை புகழ்ந்து பேசும் ஆட்களிடம் தன்னை நாய்க்குட்டி என்றும் வளனாரின் பரிந்துரையே ஆலயப்பணி வளர காரணம் என்று கூறுவார். அவரிடம் படிப்பறிவு இல்லை, எனினும் அவர் புனிதரானார். நாம் நல்லவற்றை நாடி புனித வாழ்வில் வளர்வோம். அதன் வழியாக இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.